பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலை பண்ணிவிட்டிய. நான் எங்க அப்பாவை கொண்டுட்டீங்கன்னு அழுகுனே, கொன்ன நீனும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்பு கழுகிறியா உளமாற அழுகிறியா? எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க, நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கா, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. கச்சத்தீவுல இதேதான், கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம், நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம். எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யாரு ஆட்சியில் இருந்தது? 410 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு? இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி, இதே ஐயா கருணாநிதி ஆட்சி. போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயா தான். ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க 356 பயன்படுத்தின்னு பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க 150 கூட 50 கூட டிஎம்சி கையேந்து வேண்டியது இருக்குது. 950 மில்லிமீட்டர் 3000 4000 டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது. 4000 டிஎம்சி 1100 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு, மீதி எல்லாம் கடல்ல கிடக்கு. அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில.